காதலித்த பெண்ணுக்காக பல ரிஸ்குகளை எடுக்கும் காதலனின் கதையே இந்த டூட் திரைப்படம். படம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. பிரதீப் ரங்கநாதன் அவரது மாமா மகள் மமிதா பைஜு மற்றும் நண்பர்களுடன் இணைந்து சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார். மமிதா ப்ரோபோஸ் செய்ய முதலில் மறுக்கும் பிரதீப் பின்பு தனக்கும் மமிதா மேல் இருக்கும் காதலை உணர்கிறார். பிரதீப்பின் அம்மா ரோஹிணி, மமிதாவின் அப்பா சரத்குமார் இருவருக்கும் இடையில் பிரச்சனை ஒன்றால் பேச்சுவார்த்தை இல்லை. ஆனாலும் தங்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற இருவருக்கும் திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு மமிதா சொல்லும் ஒரு விஷயம் பிரதீப்பின் வாழ்க்கையை திருப்பி போடுகிறது. அதன் பின் என்ன நடக்கிறது, ரோஹிணி சரத்குமார் இடையே என்ன பிரச்சனை, வரக்கூடிய சிக்கல்களை பிரதீப் எப்படி சமாளிக்கிறார் என்பதெல்லாம் தான் டூட் படத்தின் மீதி கதை. மாடர்ன் இளைஞர்களுக்கு ஏற்றபடி காதல் பற்றி தெளிவான ஒரு படத்தை கொடுக்க முயன்றிருக்கிறார் அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். அதற்குள்ளே பெண்கள் நடத்தப்படும் விதம், சாதி வெறியால் நடக்கும் விபரீதங்கள் போன்றவற்றையும் எளிமையாக அதே சமயம் அழுத்தமாக பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. படத்தின் முதல் பலமே பிரதீப் மமிதா ஜோடிதான். பிரதீப் தனக்கே உரிய பாணியிலான நடிப்பில் கலக்குகிறார். குறிப்பாக நெருக்கடியான சூழலில் அவர் காட்டும் அத்தனை ரியாக்ஷன்களும் தியேட்டரில் கிளாப்ஸ் பறக்கிறது. தன் காதல் பற்றிய எமோஷனல் தருணங்களில் எல்லாம் நல்ல நடிப்பை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் கவர்கிறார் மமிதா. பிரதீப்பை அசால்ட்டாக டீல் செய்வது, குழம்புவது, உண்மை தெரிந்ததும் தவிப்பது என பல உணர்ச்சிகளை சிறப்பாக கொடுத்திருக்கிறார். நல்லவரா கெட்டவரா என குழப்பும்படியான ஒரு கிரே பாத்திரத்தில் சரத்குமார். சமீபமாக சீரியஸ் பாத்திரங்களில் மட்டுமே பார்த்து பழகிய சரத் இம்முறை ஒரு குழந்தை போல துருதுருவென இருப்பது, காமெடி செய்வது, மிரட்டுவது என சிறப்பான நடிப்பு. இரண்டாவது ஹீரோவாக வரும் ருது ஹாரூன் படத்தின் காமெடிக்கு கூடுதலாக உதவுகிறார். சின்ன வேடம் என்றாலும் ரோஹிணி, டிராவிட் மனதில் நிற்கிறார்கள். சிறப்பு தோற்றத்தில் தெலுங்கு நடிகர் சத்யா வரும் காட்சிகளும் ஃபுல் ஃபன் என்றே சொல்லலாம். மமிதாவை ஒரு சிக்கலில் இருந்து காப்பாற்ற பிரதீப் சம்மதிக்கும் காரணம் மிக வலுவாக எழுதப்பட்டிருந்ததுதான் இப்படத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒன்றாக மாற்றுகிறது. பிடிக்கலான்றதுதான் ரீசன், வேற என்ன ரீசன் என ஆரம்பத்தில் ஒரு காதலை பிரிவதும், லைஃப்ல சில விஷயங்களை நம்ம லெஃப்ட்ல டீல் பண்ணா நம்மள லைஃப் லெஃப்ட்ல டீல் பண்ணுன்னு உணர இடம், இடைவெளிக்கு முன்னாடி சரத்குமார் மமிதா பிரதீப்பை வச்சு வரும் காட்சின்னு பல இடங்களில் சுவாரஸ்யமாக கதை எழுதப்பட்டிருந்தது. சாய் அபியங்கர் இசையில் ஊரும் பிளட் ஏற்கனவே பெரிய ஹிட். படத்திலும் அது அட்டகாசமாக வந்திருக்கிறது. எல்லா பாடல்களுமே ரசிக்கும்படி கொடுத்திருக்கிறார். ஆனால் பின்னணி இசையில் ஊரும் பிளட் ஓவராகவே ஊறி இருக்கிறது. அந்த ரிப்பீட் மோடை தவிர்த்திருக்கலாம். நிகேத் பூமியின் ஒளிப்பதிவு படத்தை மிக ஸ்டைலாகவும் கலர்ஃபுல்லாகவும் கொடுத்திருக்கிறது. மமிதா பைஜுவின் இன்ஸ்டன்ட் காதலில் அத்தனை அழுத்தம் இல்லாததால் அவரை சீரியஸாக எடுத்துக்கொள்வதா காமெடியாக எடுத்துக்கொள்வதா என்பதில் குழப்பங்கள் இருக்கிறது. மேலும் பிரதீப் காதலை மறுப்பதற்கு சொல்லும் காரணமும் பின்பு காதலை உணர்ந்ததற்கு சொல்லும் காரணமும் கூட மிக மேம்போக்காகவே இருந்தது. அந்த ஏரியாக்களை இன்னும் வலுப்படுத்தி இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு ஜாலியான, அதே சமயம் கொஞ்சமாக கருத்தும் கொடுக்கும் படமாக இருக்கிறது இந்த டூட் திரைப்படம்.